ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 முதல் 14 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்று இருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன், தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அது தெரியாமல் நாம் இங்கே இந்த விழா திருப்பலிக்கு வர முடியாது. கடவுள் மனிதராக பிறந்த அந்த சம்பவம் தான் கிறிஸ்மஸ். யோவான் நற்செய்தி 1வது பிரிவு 14வது இறைவார்த்தையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதரானார். வாக்கு என்றால் வார்த்தை. கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை வார்த்தையால் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் அவரை மனிதராக இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். நம்மிடையே குடிகொண்டார், கடவுள் மனு உரு எடுத்தார் என்ற அந்த ஒரு சம்பவத்தை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் கிறிஸ்மஸ்.